நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். பல பக்கத்தே இருப்பதினால், பல பக்கத்தே இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. பல பக்கத்தே இருப்பதினால், பல பக்கத்தே இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு நாளும் எனது உம்மைத்தான், ஒவ்வொரு நாளும் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். பல பக்கத்தே இருப்பதினால், பல பக்கத்தே இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஏசையா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் ஏசையா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வல பக்கத்தில் இருப்பதினா, என் வல பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. வல பக்கத்தில் இருப்பதினா, என் வல பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தால் அந்த அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றத நாம் அழிக்கப்படுவதில்லைன்னு சொல்றோம். அசைக்கப்படுவது இல்லைன்னு சொல்றத நாம் அழிக்கப்படுவது இல்லைன்னு சொல்றோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தாருன்னா நம்ம ஒரு நாளும் அழிக்கப்பட மாட்டோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தா ஒரு நாளும் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா அழிக்கப்பட மாட்டோம். இன்னைக்கு நாம் அழிக்கப்படாமல் இருக்கணும், இல்லை நம்ம அழியாமல் இருக்கணும்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கணும். ஆண்டவர் யாரோடு கூட இருக்க விரும்புகிறாருன்னா நம்ம அசைஞ்சிடக்கூடாது. அசையாதவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க விரும்புகிறார். எதையும் பார்த்து, எந்த காரியத்தையும் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. அப்போ அசைகிறவர்களோடு கூட தேவன் என்ன செய்ய மாட்டார்னா இருக்க மாட்டார். அசைகிறவர்களோடு கூட இருக்க மாட்டார். ஸோ அசையக்கூடாது. எதுவும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அசைச்சிடக்கூடாது. எந்த காரியமோ எந்த விஷயமோ நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அசைச்சிடக்கூடாது. அப்போ அசையாதவர்களாக இருந்தால் ஆண்டவர் அவர்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தால் அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்கப்பட மாட்டாங்க. அப்போ ஏன்னைக்கு அழிக்கப்படுகிறோம்? நம்ம மாத்திரமல்ல,
நமக்கு கொடுக்கப்பட்ட சுகம் அளிக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கிற ஆரோக்கியங்கள் அளிக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கிற விடுதலை அளிக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கிற சமாதானம் அளிக்கப்படுகிறது, நமக்கு கொடுக்கிற பொருட்கள் அளிக்கப்படுகிறது. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிறத தேவன் என்ன செய்கிறார்? ஏன் அழிஞ்சு போகுது அப்படின்னா, நாம் அசைகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாக அது அளிக்கப்படுவதற்கு 100% என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. நம்ம அசைகிறவர்களாக இருந்தால். அப்போ எதையும் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அசைஞ்சிடக்கூடாது. அப்போ அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நம்மளை அசைய வைப்பதற்கு அநேக காரியங்கள் உருவாகும். நம்மளை அசைய பண்ணுறதுக்கு அநேக விஷயங்கள் உருவாகும். அது சத்துருவும் கையில் எடுக்கலாம், இல்லை தேவனும் என்ன செய்யலாம்? கையில் எடுக்கலாம். ஸோ எந்த விதத்தில் ஆண்டவர் நம்மளை பரிசோதிப்பதற்காக நம்ம அசையக்கூடிய காரியத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சாலும் சரி, இல்லை பிசாசு நம்மளை அசைக்கணுன்றதுக்காக நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதை கொண்டு வந்தாலும் சரி, நம்ம மாத்திரம் அசையாதவர்களாக இருந்துட்டோம்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். கர்த்தர் நம்ம கூடவே இருந்துட்டாருன்னா கர்த்தர் கொடுத்த எந்த ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யாது? அழிக்கவே முடியாது. அழியவும் மாட்டோம், அழிக்கப்படவும் மாட்டோம். அப்போ அழிக்கப்படாமல் இருக்கிறன்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கணும். அதனால தான் பேதுருவை பார்த்து இப்படி சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறார்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன செய்யாது? அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவார் இல்லையா மத்தேயு. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், அதுக்கு முடிக்கிற வசனத்தை கொஞ்சம் வாசித்தா இன்னும் நல்லா இருக்கிறான். இயேசு பேதுருவை நோக்கி, அப்ப யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னா, அப்போ சீமோனை அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? அடுத்த வசனத்தில் நீ பேதுருவா இருக்கிறாய் என்றார். மேலே என்ன சொன்னார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்றார். அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்லியிருக்கணும்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, உன்மேல் என்ன சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வது இல்லை அப்படின்றார். அப்படிதான் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன செய்கிறாருன்னா மாத்துறாரு பேர் என்ன செய்கிறாரு? முதல்ல சீமோனே அப்படின்னு சொல்லிட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் அதை உனக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தலை, தேவனே உனக்கு என்ன செஞ்சார்? இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற, பரலோகத்தின் வெளிப்பாடு பெற்றிருக்கிறப்பா. ஓகே சீமோனே, உண்மையிலே என்ன சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ இந்த 2 வசனத்தில் என்ன புரிஞ்சிக்கலாம்னா, சீமோனா இருந்தால் சில வெளிப்பாடுகள் கூட கிடைக்கும். சீமோனா இருந்தால் சில வெளிப்பாடுகள் கூட கிடைக்கும் இல்லையா? பரலோகம் என்ன செய்யும்? சில வெளிப்பாடுகளை கொடுக்கும். சீமோன் அப்படின்னா நிலையற்றவன் அப்படி அர்த்தம். சீமோன் அப்படின்னா நிலையற்றவன், இல்லை எளிதாக என்ன செஞ்சிருவான்? அசைஞ்சிடக்கூடியவன், எளிதாக அசைஞ்சிருவான். சீமோன் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் அசையக்கூடியவன், எளிதாக என்ன செய்கிறவன்? அசைக்கக்கூடிய, நிலையற்றவன் அதனுடைய அர்த்தம். நிலையற்றவன் இல்லை எளிதாக அசையக்கூடியவன். எந்த காரியம் என்ன செஞ்சிடும்? ஈஸியாக அவரை அசைச்சிடும். அப்போ அசைக்கப்படக்கூடிய நபரான இருக்கிற வரைக்கும் உன்னை பாதாளத்தின் வாசல் என்ன செய்கிறோம்? ஈஸியாக மேற்கொண்டுடும். சத்துரு என்ன செஞ்சிடும்? ஈஸியாக உன்னை என்ன பண்ணிடும்? ஜெயிச்சிடும். ஈஸியாக உன்னை தட்டி எடுத்துடும். எதை வரைக்கும்? நீ அசைகிற ஆளாக இருந்தால் சத்ருனை ஈஸியாக அசைச்சி உன்னை தட்டி எடுத்துரும்பா. அதனால சொல்கிறாரு, நீ சீமோனா இருக்கக்கூடாது. சொல்கிறாரு, நீ பேதுருனா கற்பாறைன்னு அர்த்தம். பேதுருனா கற்பாறைன்னு அர்த்தம். சீமோன் அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் அந்த காற்றடிச்ச பறக்க மத்திய மண் அந்த மாதிரி இங்கே பக்கம் காற்றடிச்சா அந்த பக்கம் போகும். நீங்கள் மணலில் பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கும். மணலில் 2 வகை இருக்கும். என்ன காற்றடிச்சாலும் அசையாத மணல் இருக்கும். ரெண்டாவது என்ன, காற்றடிச்சாலும் அந்த காற்றுல பறக்கிற மணல் இருக்கும். அது தவிட்டு மணல் அப்படின்னு நான் சொல்லுவோம். தவிட்டு மண், அப்படி தவிட்டு மணல் அது என்ன செய்யும்? அப்படி காண்படி தோத்துனாலே அப்படி என்ன செய்யும்? அப்படி பறக்கும். அப்படின்னா ஒரு நிலையற்றவனாக இருத்தன்னா ஈஸியாக ஒன்று என்ன செஞ்சிடும்? சத்துரு ஈஸியாக ஒன்று ஜெயிச்சிடும். ஆனால் நீ ஒரு கற்பாறையாக இருந்துட்டன்னா, நீ ஒரு அசையாத
பாறை என்ன செய்ய முடியாது, யாரும் அசைக்க முடியாது, அது எதுக்கும் என்ன செய்யாது, அசையாது. அப்போ கற்பாறையா நீ இருந்துட்டன்னா உன்னை என்ன செய்ய முடியாது, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது. இப்போ பேதுருவிட்ட ஆண்டவர் என்ன பார்க்கிறா, உன்னுடைய உறுதித்தன்மையை நான் எதிர்பார்க்கிறேன்றார். உன்னுடைய உறுதித்தன்மையை நான் எதிர்பார்க்குறேன். உன் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைக்கணும்னா, உன் மேலே ஒரு பெரிய மேன்மையை வைக்கணும்னா, உன்னை உயர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன், ஒரு உறுதித்தன்மையை நான் எதிர்பார்க்குறேன். ஒரு உறுதித்தன்மையை எதிர்பார்க்குறேன். ஒரு இந்த தவிட்டு மணலை போல நீ என்ன செய்யக்கூடாது, இங்கே காற்றடிச்சு அந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் காற்றடிச்சா இந்த பக்கம் வர்றது, இப்படி என்ன செய்யக்கூடாது, இப்படி அல்லாடிட்டுன்னு இருக்கக்கூடாது, இப்படி நிலையற்றவனாக ஒரு இருக்கக்கூடாது. மாறாக என்ன, நீ ஸ்டாண்டர்டாக நிலையாக நிற்கக்கூடாது ஒரு நபராக நீ என்ன செய்ய வேண்டும், நீ இருக்கணும். அப்படி இருந்தாதான் உன்னை என்ன செய்ய முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நிலையற்ற ஒரு அலைகிற நபராக இருந்தா, ஒரு நாணலை போல ஒரு மணலை போல ஒரு சின்ன காத்தடிச்சா கூட அசைகிற நபராக இருந்துட்டேன்னா உன்னை என்ன செய்யவே முடியாது, உன்னை நீ பெரிய ஒரு காரியத்தை உனக்கு செய்யவே முடியாது. ஆனால் பரலோகத்தின் வெளிப்பாடு உனக்கு வேணும் அப்படின்னா நீ அசைகிற ஆனந்தம் கூட கிடைச்சிடும். பரலோகத்தின் வெளிப்பாடு பேதுருக்கு எப்போ கிடைச்சிச்சு, சீமோனா இருக்கும்போது கிடைச்சிச்சு இல்லையா. யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சொல்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவே உனக்கு என்ன செஞ்சாரு, இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு வெளிப்பாடு கிடைச்சிட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஒரு வெளிப்பாடு கிடைக்குது, ஒரு சொப்பனம் கிடைக்குது, ஒரு தரிசனம் கிடைக்குது, கர்த்தர் ஏதோ என்ன செய்யறாரு, நமக்கு வெளிப்படுத்துற உடனே ஓ நம்ம நல்லவர்களாக இருக்கிறதால தேவன் என்ன செய்யறாரு, இதை நமக்கு வெளிப்படுத்துற அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. யோனா சீமோனா இருந்தா, ஒரு நிலையற்ற நபராக இருந்தால் கூட என்ன கிடைக்கும், வெளிப்பாடுகள் கிடைக்கும், சில தரிசனங்கள் கிடைக்கும், சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு வெளிப்படுத்துவார். ஆனா சத்துரு உன்னை மேற்கொள்ளாம இருக்கணும்னா நீ சீமோனா இருந்தானா முடியாதுப்பா, நீ பேதுருவா இருந்தாதான் முடியும்ன்றார். நீ பேதுருவா இருந்தாதான் முடியும். அப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், பிசாசு மேற்கொள்ளாம இருக்கணும்னா, பட் நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் கூட இருந்த பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. பட் நான் உன் கூட இருந்தாதான் ஒரு அழிவை என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது. ஒரு அழிவை நீ சந்திக்க மாட்ட. அப்படி அழிவை சந்திக்காம இருக்கணும்னு சொன்னா நீ அசைஞ்சிடக்கூடாது. என்ன நடந்தாலும், எது கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் உன் கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ அசைஞ்சிடக்கூடாது. அப்படி அசையாத ஒரு நபராக இருந்தாதான் உன்னை நான் அழிக்காமல் நான் என்ன செய்ய முடியும், உன்னை நான் காப்பாற்ற முடியும். அது பிசாசு அழிக்காமலும் காப்பாற்ற முடியும், நானே உன்னை அழிக்காமல் என்ன செய்யணும், உன்னை காப்பாற்ற முடியும். நானே அழிக்காமல் இருக்கணும்னாலும் சரி, இல்லை பிசாசு உன்னை அழிக்காமல் இருக்கிறான்னு சரி, நீ யாராக இருக்கணும், நீ ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு உறுதியுள்ள ஒரு நபராக இருக்கணும். ஒரு உறுதியுள்ள நபராக இருக்கணும். ஒரு உறுதியற்ற நபரான இருக்கிற வரைக்கும் நானும் உன்னை காப்பாற்ற முடியாது, பிசாசு அழிவிலிருந்தும் என்ன செய்ய முடியாது, நான் உன்னை காப்பாற்ற முடியாது. அப்போ வரக்கூடிய அழிவை நீ சந்திச்சு தான் ஆகணும். அதனால ஒன்று செய்ய, உன்னை என்ன பண்ணு, ஒரு உறுதியுள்ள நபரான்னு என்ன செஞ்சு உன்னை மாற்றிக்கோன்னு சொன்னேன். நேற்றுக்கு சொல்லும் போது நான் சொல்லி அனுப்பிச்சேன், கிடைக்கிற நேரத்தை உன்னை என்னப்படுத்திக்கோ, உன்னை பலப்படுத்திக்கோ. கிடைக்கிற நேரத்தை உன்னை பண்ணு, உன்னை பலப்படுத்திக்கோ. அந்த கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி உன்னை பலப்படுத்திக்காம நீ விட்டுட்டன்னா எதிரி என்ன செய்யவே முடியாது, நீ ஜெயிக்கவே முடியாது. நீ மட்டும் இல்லை, உன் பிற்காலுக்கு வருகிற எதிரிகளையும் நீ தடுக்கவே முடியாது அப்படின்னு நேற்றுக்கு சொன்னோம். அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறோம், நான் உன்னை அழிக்காமல் காக்கணும் அப்படின்னா, நான் உன்னை அழிக்காமல் காக்கணும் அப்படின்னா, இல்லை சத்துருவனை அழிக்காமல் உன்னை நான் காக்கணும் அப்படின்னா, நானும் சரி பிசாசும் சரி உன்னை அழிக்காமல் இருக்கணும்னா நீ உறுதியுள்ள ஒரு நபராக இருந்தாதான் என்னால் என்ன செய்ய முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். நீ ஒரு உறுதியற்ற நபராக இருக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய முடியாதுன்னா, என்னால் காப்பாற்ற முடியாது. என் கண்ணுக்கு முன்னாடியே நீ பாதிக்கப்பட்டாலும் உன்னை காப்பாற்ற என்னால் முடியாது அப்படின்னு கர்த்தர் தீர்க்கமாக சொல்கிறது அந்த காலையிலே நம்ம விளைஞ்சிக்கணும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு அசைகிற நபராக நம்ம இருந்துடக்கூடாது. அசைகிற நபராக இருந்துடக்கூடாது. 3 பேர் அசைஞ்ச வச்சு 3 பேரை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அப்போ அசைவாங்களா அப்படின்னா 3 பேரும் ஒரு பெரிய பெரிய நபர்கள். அந்த பெரிய நபர்களே என்ன செய்ய முடியுதுன்னா ஈஸியாக அசைஞ்சிட முடியுது.
ஈஸியாக என்ன செய்யுது? ஈஸியாக அசைய முடியுது, ஈஸியாக அசைய முடியுது. யூதாஸ் காரியோத்து ஒரு பெரிய நபர், யூதாஸ் காரியோத்து ஒரு பெரிய நபர், அப்போஸ்தலர்களில் பேர் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொறுப்பு யாருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த யூதாஸ் காரியோத்துக்கு கிடைச்சது. என்ன காரியத்து? யூதாஸ் காரியோத்து இல்லையா? யோவான் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 12ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூதாஸ் அசைகிற ஒரு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் பரிமள தைலத்தை கொண்டு வந்து தலையில ஊற்றினார். அடுத்த வசனம், ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து இப்படி கவலைப்பட்டு சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பை அவன் கையில் வைத்துக்கொண்டு பணத்தை சுமக்கிறவனாக அதை போடப்படுவதற்கு அதில் போடப்பட வேண்டும் என்றபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப யூதாசை எது அசைச்சிருச்சுன்னா பணம் யூதாசை ஈஸியா அசைச்சிருச்சு. 12 பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. யாரோ கொண்டு என்ன செய்கிறாங்க? பரிமள தைலத்தை உடைச்சு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஆண்டோடைய பாதத்தில் மரியாதை ஊற்றுறாங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நன்றி செஞ்சார், என் சகோதரன் உயிரோட கூட எழுப்பினார், எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துச்சு, எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துச்சு, எங்கள் துக்கத்தையெல்லாம் மாற்றினார், எங்கள் கஷ்டத்தையெல்லாம் மாற்றினார், எங்கள் வேதனையெல்லாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் மாற்றினார். துக்கமே வாழ்க்கையை என்ன செஞ்சிருந்தேன்? அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன், வீட்டில் முடங்கி போய் கிடந்தேன், அப்படியே துக்கத்தோடு கூட இருந்தேன். எங்களை எவ்வளவு அடக்க, எங்களை ஆறுதல் படுத்த யாருமே முடியாத அளவுக்கு பயங்கரமான துக்கத்தில் இருந்த எவ்வளோ பெரிய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினாரே அப்படின்னு சொல்லி அந்த நன்றி கடனுக்காக அந்த பரிமள தைலத்தை கொண்டு உடைச்சு என்ன செய்கிறாங்க? அவங்க ஊற்றி ஆண்டவரே அவருடைய தலைமையினால் அவருடைய பாதத்தை என்ன செய்கிறாங்க? துடைக்கிறாங்க. இப்போ அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த லாசரவை பார்க்கறதுக்கு அதுக்கு கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அங்கே இருக்கிறாங்க இல்லையா? அந்த பந்தி லாசரோடு கூட பந்தி இருந்த அநேகர் என்ன செய்கிறாங்க? லாசர் இயேசுவின் நிமித்தம் அல்ல, லாசருவின் நிமித்தமாக அநேகர் என்ன செஞ்சாங்க? இயேசுவினால் விசுவாசம் செய்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கீழ வசனம் சொல்லுது இல்லையா? அதுக்கு முன்னாடி லாசரை பார்க்க வந்தார்கள் அப்படி இருக்கா? அப்பொழுது யூதனை திரளான ஜனங்கள் அவன் அந்த லாசர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவன் மரித்தோர்ந்து எழுப்பின லாசருவை காணும்படி வந்து எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஏராளமான கூட்டம் இருக்கு. ஆனா அந்த 300 பணம் யாருக்குமே என்னவா தெரியல, ஒரு பெருசா தெரியல. ஆனா ஒரு சாதாரண காரியம் இவர் கையிலிருந்து போல. அங்க பார்த்த உடனே ஒரு அசைவு யாருக்குள்ள ஏற்பட்டுச்சுன்னா யூதாசுக்குள்ளாக ஏற்பட்டுடுச்சு. இன்னைக்கு பணத்தை பார்த்த உடனே ஒரு அசைவு நமக்குள்ள வருது, ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வருது. நான் சொல்ல ஒரு கொஞ்சம் காசு கையில பார்த்த உடனே அது ஏதாவது இது செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை பார்த்த உடனே நம்முடைய சிந்தைகள் மாறுமானால் இந்த பணம் நம்மளை அசைக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பணம் என்ன அசைக்கிறது அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு காசை கண்ணுல பார்த்த உடனே நம்ம என்ன தோணுது? ஒரு காசை கையில பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? இப்ப அந்த மரியாளுக்கு அந்த பரிமளத்தை பார்த்த உடனே என்ன தோணுச்சு? இது ஆண்டவருக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு, இது ஆண்டவருக்கு கொடுக்கலான்னு தோணுச்சு. இப்ப யூதாஸ்க்கு என்ன தோணுது? இந்த பணத்தை நம்ம வச்சுக்கலான்னு தோணுது. மரியாளுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இது என்ன செய்யுது? ஆண்டவருடைய காலை விட இந்த பணம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லையா அப்படின்னு நேரம் பணம் அந்த பாட்டில கலட்டி ஊற்றல, உடைச்சே ஊற்றிட்டான். அப்படின்னு அர்த்தம்? உடைச்சா கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஏன்னா பாட்டில் அந்த மூடியை கட்டினா கொஞ்சமாவது என்ன செய்யும்? உள்ளே இருக்கும். அவன் பார்த்தா ஒரு துளி கூட என்ன செய்ய வேண்டாம் எடுக்கணும், பாட்டில் 2ஆவே உடைச்சு என்ன பண்ணிட்டான்? மொத்தமாக ஊற்றிட்டான். இப்போ அவருடைய கடிப்பு என்ன அப்படின்னா இயேசுவின் காலை விட, இயேசுவின் பாதத்தை விட என் கிட்ட இருக்க அந்த பரிமளத்தை பெருசு எனக்கு இல்லை அப்படின்னு நினைச்சா இல்லையா? இது யாருக்கு பயன்படட்டும்? இது தேவனுக்கு பயன்படட்டும் நினைச்சா. ஆனா யூதாஸ் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இது ஆண்டவர் பயன்படக்கூடாது, இது எனக்கு பயன்படணும்னு நினைக்கிறான்.
ஒரு பணத்தை பார்த்த உடனே நம்முடைய சிந்தை என்ன நமக்கு என்ன தோணுது? அவங்க செஞ்சதெல்லாம் அப்படி இருக்கட்டும் இல்லையா, ஒரு பணத்தை கையில பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? நமக்கு என்ன தோணுது? பணத்தை பார்க்காத வரைக்கும் என்ன சொல் நார்மல், பணத்தை பார்க்காத வரைக்கும் சார் நார்மல் இல்லையா? அப்போ 5ஆம் அதிகாரத்தில் அனனியாவும் சப்பீராவும் நிலத்தை விற்காத வரைக்கும், அந்த நிலத்தினுடைய பணம் கையில் வராத வரைக்கும் குட், நல்ல அருமையான நினைவுகள். என்னது? இதை வித்து என்ன செய்யணும்? கொண்டு போய் நம்ம சர்ச்சில் வச்சிடணும், நம்ம ஆலயத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்கன்னா 2 பேரும் அவ்வளோ கான்ஃபிடன்டோட கூட இருக்கிறாங்க. ஆனால் பணம் கைக்கு வந்த உடனே அவங்க நினைவுகள் என்ன செய்ய ஆரம்பிக்குது? மாற ஆரம்பிக்குது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். ஒருவனும் சப்பீராலும் தங்கள் காணியாச்சை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி போதும். இப்ப என்ன சொல்றார் வரும்னாக்க, இப்ப அந்த நிலத்தை விற்காத வரைக்கும் அனனியாவும் சப்பீராளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த நிலத்தை வித்து நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கப்புறம் கொண்டு கொடுக்கலாம், அந்த எண்ணத்தோட அவங்க என்ன செய்யல, நிலத்தை விற்கல. மாறாக என்ன, அந்த நிலத்தை வித்து அந்த பணம் கையில வந்த உடனே, அந்த பணத்தை பார்த்த உடனே அவங்க சிந்தை மாறி போச்சு. இன்னைக்கு பணத்தை நம்ம கண்ணில் பார்த்த உடனே நம்முடைய எண்ணங்கள் மாறுது, நம்முடைய சிந்தனைகள் மாறுது, நம்முடைய நினைவுகள் மாறுது. அப்படின்னா பணம் நம்மளை அசைக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பணம் கையில பார்க்காத, கண்ணில் பார்க்காத வரைக்கும் எப்படிப்பட்ட நினைவுகள் நமக்கு இருக்குது, பணத்தை கண்ணில் பார்த்த உடனே நம்முடைய நினைவுகள் என்னவாக மாறுகிறது, இந்த நினைவுகள் எப்படியாக இருக்கிறது, இந்த நினைவுகள் எப்படியாக மாற்றப்படுகிறது, இந்த நினைவுகளை கொண்டு இந்த பணத்தை குறித்து இந்த நினைவு என்னவெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்குது, என்னவெல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிக்குது. இதை வச்சு என்ன செய்யலாம், இதை வச்சு அதை பண்ணலாமா, இதை வச்சு இதை பண்ணலாமா, இதை வாங்கலாமா, இல்லை அதை வாங்கலாமா, இதை பண்ணலாமா, இல்லை இங்கே வைக்கலாமா என்று சொல்லி இந்த பணத்தை வச்சு இந்த பணத்தை பார்த்த உடனே என்னவெல்லாம் நமக்கு யோசனை தோணுது. நான் சொல்கிறேன், சாதாரண பணம் இருக்கா, சரி எடுத்து வச்சுட்டு இருக்கிற வேலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து எந்த ஒரு சிந்தையும் இல்லாத, அதை குறித்து எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அது இருக்குது. சரி கத்திரதுக்கோ கொடுத்துருக்கிறா, ஜோ முன்னேற்றம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு தூக்கி அதை ஓரம் வச்சுட்டு நம்முடைய சாதாரண மனநிலைக்குள் இருப்போமானால் இந்த பணம் என்ன செய்யலை, நமக்கு ஒரு அசைவை ஏற்படுத்தலை. மாறாக அந்த பணத்தை பார்த்த உடனே, அந்த பணம் கையில் வந்த உடனே நிறைய நினைக்க தோணுது, நிறைய என்ன பண்ண தோணுது, யோசிக்க தோணுது, நிறைய பிளான் பண்ண தோணுது, நிறைய திங்க் பண்ண தோணுது. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதை செய்யலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நினைவுகள் எனக்குள்ள என்ன ஆகிட்டே இருக்குது, அந்த பணத்தை குறித்து ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படின்னா என்னுடைய தான் அந்த பணம் என்னை என்ன செஞ்சிருச்சு, ஒரு அசைவை எனக்குள்ள ஏற்படுத்திடுச்சு. அப்ப அந்த பணத்தை அசைவை ஏற்படுத்துச்சு இல்லையா? எங்க மாத்திரமல்ல, அவன் சொல்றான் 30 வெள்ளிக்காசு பார்த்த உடனே எதையும் செய்வதற்கு என்ன செஞ்சிட்டார்னா துணிஞ்சிட்டார். 30 வெள்ளிக்காசை அவர் கண்ணில் காட்டின உடனே, இயேசுவை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை அவர் கண்ணில் காட்டின உடனே, மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 30 வெள்ளிக்காசை அப்படி கண்ணில் பார்த்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, இன்னைக்கு இயேசுவையே விற்பதற்கு என்ன ஆகி போச்சுன்னாக்க எல்லாம் ரெடி ஆகிட்டார். என்ன காரணம் அப்படின்னா 30 காசை அவன் கண்ணில் காட்டிட்டானே, அந்த காசை பார்த்த உடனே இவரால் என்ன செய்ய முடியல, அதை சும்மா இருக்க முடியல அவரால். இதே சம்பவத்தை தான் அங்கே சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஒரு விலையேறப்பட்ட பரிமளத்தை உடைச்சு என்ன செய்ய அவருடைய பாதத்துல ஊத்துனாங்க. அப்படி ஊத்திட்ட உடனே இவர் உடனே சொல்றார், என்ன சொல்றார், இந்த பணத்தை வித்து என்ன செஞ்சிருக்கலாம், தரித்திரக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு அங்கேயும் சொல்லிட்டு உடனே இயேசு சொல்றார், என்ன சொல்றார், என்பவன் அல்ல, அதுக்கு முன்னாடி யூதா சொல்றதையும் சேர்த்து ஆண்டவர் சொல்றதையும் சேர்த்து படி. அவன் சொல்றான், இதை வித்து என்ன செஞ்சிருக்கலாம், தரித்திரம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்றான், என்ன சொல்றா, இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, தரித்திரர் எப்போது என்ன செய்யறாங்க, உங்க கூட இருக்கிறாங்கப்பா, என்ன அடக்கம் பண்ணவருக்கு இந்த பெண் என்ன செஞ்சுட்டா, என்ன முந்திக்கிட்டா, அதனால இவ செஞ்சது இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் என்ன செய்யப்படும், இவளை பற்றி இவளை செஞ்சதும் சொல்லப்படும் அப்படின்னு அவர் சொல்லி முடிச்ச உடனே, அப்பொழுது வருவனாகிய என்பவன், சரி இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 11, அங்கேயாவது ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எங்க
யோவான் 12ஆம் அதிகாரத்தில் லாசரு வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? ஆனால் இங்கே 12 பேருக்கு இங்கேயும் பந்தி இருக்கிறாங்க, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீமோன் வீட்டில் பந்தி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி பந்தி இருக்கும்போது கூட 11 பேர் இருக்கிறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு என்ன செய்யவே இல்லை. இந்த பணம் இந்த 11 பேரை என்ன செய்யலைன்னா அசைக்கல. காசு இன்னைக்கு 11 பேர் என்ன செய்யல, ஒரு சின்ன அசைவை கூட கொண்டு வரல. இன்னைக்கு பணம் நம்மளை அசைக்குமானால் ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம கூட இருக்கவே முடியாது. அது யூதாஸா இருந்தாலும் சரி, அது அனனியாவா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம கூட என்ன செய்யவே முடியாது, இருக்கவே முடியாது. மாறாக என்ன, இந்த பண ஆசை எப்போ வந்துச்சோ அப்பதான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்னா பிரிய ஆரம்பிக்கிறான் இல்லையா? 11 பேர் எங்க இருக்கிறாங்க, இயேசுவோட கூட இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாரு, அது இப்ப அந்த வசனம் வாசி. அப்பொழுது ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியர் காட்டி கொடுக்கும்படி ஏன் போறான் அப்படின்னா, இப்ப இந்த காசு வந்திருக்கணும். எந்த காசு? இந்த பரிமள தைலம் வித்து 300 பணம் என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். இது வரல, இதுக்கு ஈக்குவல் பண்ணணும்ல. இப்ப இந்த 300 பணம் வந்திருந்தா எங்க போயிருக்க மாட்டாரு, இவரை காட்டி கொடுக்க போயிருக்க மாட்டான். ஏன்னா அவன் பணம் என்ன வச்சுப்போ அவன் கைக்கு வந்துடுச்சு இல்லையா? இப்ப பணம் கைக்கு வரல, உடனே பாக்குறான், சரி இந்த பணம் வரல, அடுத்து என்ன செய்யணும், போ இதுக்கு சமம், இதை ஈக்குவல் பண்ணணும்ல. உடனே அங்க போயிட்டா, அங்க பண்ண உடனே இப்ப அவன் சொல்றான் 30 காசு என்ன செய்யறாரு, அவர் கொடுக்கறதுக்கு உடன்படுறாங்க இல்லையா? அவன் இயேசுவை காட்டி கொடுக்க போனான், கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று. அப்படின்னா இப்ப என்னந்தான் போதும், இந்த பணத்தை கண்ணில் கொடுத்து காட்டிட்டா போதும், அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்ப அது என்ன விரும்புறா, ஒரு பணம் அவர் என்ன செய்யுது, அசைக்கிறது. அப்ப பணம் எனக்கு பிரதானமானது, ஏகப்பட்ட பணம் இல்லையா? பணம் 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 தேவை, பணம் அவசியம். நமக்கு தேவையானதுக்கு பணத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர், நமக்கு தேவையானவருக்கு தேவன் பணத்தை தேவன் கொடுக்கிறவர். நமக்கு பணம் 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 என்ற அந்த பணத்தினுடைய ஆசைகள் நமக்கு இருக்குமானால், அந்த பணத்தினுடைய ஏக்கம் நமக்கு இருக்குமானால், அந்த பணத்தினுடைய எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குமானால், அந்த பணத்தை பார்த்த உடனே நமக்கு நிறைய செய்வதுக்கு என்ன பண்ணுது, அதை செய்யலாம், இதை செய்யலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதை வாங்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படின்னு 1000 எண்ணங்கள் என்ன ஆகிட்டே இருக்குது, என் சிந்தையில் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த பணம் நம்மளை என்ன செஞ்சிருச்சு, ஒரு அசைவை ஏற்படுத்திருச்சு. இந்த பணம் நம்ம அசைவை ஏற்படுத்துமானால் அந்த நபருக்கு வருகிற அழிவை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா தடுக்கவே மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் தடுக்கவே மாட்டார், ஒரு நாள் தேவன் தடுக்கவே மாட்டார். எப்போ அந்த பணம் நம்மளை அசைக்குமானால். தேவனுக்கு முன்னால இப்ப அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம், அந்த பணம் கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அனனியா சப்பீரா எப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருந்தாங்க. ஆனா அதை பார்த்த உடனே என்ன செய்ய போச்சுன்னா அவனுடைய சிந்தனை மாறிச்சு, என்ன மாறிச்சு. சரி என்ன செய்யலாம், இது கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சு நமக்கு பின்னாடி நமக்கு உதவும். பிற்காலம் யார் நமக்கு இருக்கிறாங்க, ஒருவேளை நமக்கு என்ன இருந்துச்சு இல்லையோ நமக்கு தெரியல இல்லையா, ஒருவேளை குழந்தை இருந்தாங்க நமக்கு தெரியல, நமக்கு எதுவும் பிள்ளைகள் இல்லை, அப்ப என்ன செய்யலாம், கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கணும், நாளைக்கு நம்ம பின்னாடி உதவுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்ப எதை செஞ்சிருக்கலாம், இதுக்கு அவங்க நிலத்தை கால்பாகம் வச்சுன்னு மீதி வித்திருக்கலாமே. இந்த நிலத்தை விற்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த யோசனை இருந்திருக்குமானால் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நிலத்தை கொஞ்சம் நிப்பாட்டி வச்சு என்ன பண்ணிருக்கலாம், அவங்க வித்து கொண்டு வரலாம். சரி இந்த நிலத்தை வச்சு நாம என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கலாம். ஆனா நிலத்தை விற்கிற வரைக்கும் அவங்க என்ன இல்லை, இந்த யோசனை இல்லை. எந்த யோசனை, பணத்தை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம், பணத்தை கொஞ்சம் என்ன செய்யலாம், பிடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற யோசனை இல்லை இல்லையா? இன்னைக்கு பணம் ஒருவேளை வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், இல்லை பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், பணம் கிடைச்ச பிறகு அந்த ஜெபம் அப்படியே நிறைவேறுதான்னு பாருங்க. இப்போ வேலை கிடைக்கிறது முன்னாடி என்ன ஜெபம் பண்றாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ என்ன ஜெபம் பண்ணலாம், ஒரு வேலை எப்படி ஜெபிக்கலாம் இல்லையா? ஆண்டவரே எனக்கு அந்த வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்கிறேன், முதல் மாத சம்பளத்தை அப்படியே நான் சபை கொடுக்குறேன், மாதம் நான் என்ன செஞ்சிருப்பேன், தசம பாகத்தை சரியாக கொடுப்பேன், ஏழைகளுக்கு என்ன செய்வேன், நான் உதவி செய்வேன், அனாதை பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் அப்படின்னு பலவிதமான பொருத்தனைகளை என்ன செஞ்சிருக்கலாம். அப்படின்னா வேலைகள் இல்லாத போது இல்லை பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்படி கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கலாம்.
இப்ப பணம் அதை நம்பி ஆண்டவர் பணத்தை கையில கொடுக்கிறார் இல்லையா? இப்ப இந்த பணம் கையில கிடைச்ச உடனே நம்ம சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம நிறைவேற்றி கொண்டு வருகிறோமா? பணம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதமான ஜெபம் இருந்துச்சு இல்லையா? இந்த ஜெபம் இப்ப பணம் கையில கிடைச்ச பிறகு இந்த ஜெபத்தினுடைய விளைவை, இந்த ஜெபத்தினுடைய தாக்கத்தை நம்ம வெளியில நிறைவேற்றி கொண்டு வருகிறோமா? நம்ம வாயினால சொல்லப்பட்டது, நாம் சொல்லி கேட்டோமே, இந்த காரியத்தை செய்வோம் ஆண்டவரே, இதை நம்பி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டோமே, இதை கேட்ட உடனே இதை நம்பி ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த காரியத்தை இன்னைக்கு நம்மளால அப்படியே செய்ய முடியுதா? அப்படி முடிஞ்சிச்சுன்னா இந்த பணம் என்ன செய்யல, எனக்கு ஒரு அசைவை ஏற்படுத்தல. ஆறாக அந்த பணம் வந்த பிறகு சரி என்ன செய்யலாம், நம்ம அடுத்த மாசம் இதை பண்ணலாம், இந்த மாசம் இந்த காரியத்தெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன வார்த்தை, இந்த பணத்தை பார்த்த உடனே எண்ணங்கள் மாறுது, சிந்தனைகள் மாறுது. நான் சொன்னதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தாம வேறொரு காரியங்களுக்கு நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்முடைய சிந்தைய இந்த பணம் என்ன செஞ்சிச்சு, ஒரு அசைவை ஏற்படுத்திடுச்சு. இந்த நிலத்தை விற்காத வரைக்கும் அவருக்கு அந்த சிந்தை இல்லை. ஆனால் பணத்தை பார்த்த உடனே போச்சு, அவங்க சிந்தை மாறுச்சு. அந்த சிந்தை மாறினவங்களுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? கண்ணுக்கு முன்னாடி, பேதுருவின் கண்ணுக்கு முன்னால அனனியாவும் மரிக்கிறாரு, சப்பீராலும் மரிக்கிறாங்க. இவங்களுக்கு வருகிற அழிவை தேவன் என்ன செய்வே இல்லை, ஒரு நாளும் தேவன் தடுக்க விரும்பல. ஒரு நாளும் தேவன் தடுக்க விரும்பல. யார் இவங்க? 120 பேர்ல ஒருவர் இவங்க. அபிஷேகம் பெற்றாங்களே 120 பேர் மேல் வீட்டில். அந்த மேல் வீட்டில் அபிஷேகம் பெற்றதில் யாரும் எந்த குடும்பம் ஒன்று? இந்த அனனியா சப்பீரால் குடும்பமும் ஒன்று. மறக என்ன, பேதுருவோடு கூட இணைந்து நின்று அநேக காரியத்தில் உதவியாக இருப்பதில் இந்த அனனியாவின் குடும்பமும் ஒன்று. அப்போ இவதோட சாதாரண விசுவாச குடும்பம் அல்ல, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி அல்ல, ஒரு சராசரியான குடும்பம் அல்ல. மாறாக என்ன, பேதுருவோடு கூட இணைந்து 12 அப்போஸ்தலரோடு கூட இணைந்து அந்த மேல் வீட்டறையில் கிட்டத்தட்ட பல பேர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே கூடினாங்கன்னு கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே என்ன செஞ்சாங்க, கூடி வந்தாங்க அப்படின்னு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அந்த 500 பேர் எவ்வளோ பேரை மாறி போயிட்டாங்க? ஒரு 10 நாளில் வெறும் 120 பேரை மாறி போயிட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் போயிட்டாங்க? 380 பேர் பக்கம் என்ன செஞ்சிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. ஆனால் 380 பேருக்குள்ள இருந்த அந்த சுபாவம் யாருக்குள்ள இல்லை? அனனியாவுக்கு சப்பரியாளுக்குள்ள இல்லை. அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையை தரிசனம். இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர் சிலுவையில் அரைச்சி பரத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தரிசனமான இல்லையா, அந்த தரிசனத்தை தான் பேதுரு சொல்கிறார், பவுல் சொல்கிறார். 500 பேருக்கு தரிசனமானா நான் போயிட்டு என்ன செய்ய போகிறேன், திரும்ப வருவேன், நான் வருகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமில் என்ன செஞ்சிருங்க, காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். வெறும் 10 நாள், இது வரைக்கும் 40 நாள் ஆச்சு, இன்னும் 10 நாள். இந்த 10 நாளைக்குள்ள எவ்வளோ பேர் காணாத போயிட்டாங்க? 380 பேர் காணாத போயிட்டாங்க. அந்த 380 பேர் போனதனால அவங்களோட கூட ஒருவராக யார் போல? இந்த அனனியாவும் சப்பீராலும் போகல. அப்ப தேவனுக்குள்ள உறுதியா இருக்கிறத போல என்ன செய்யுது, ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு பிரமை இருக்குது. ஆனா பணத்தை கண்ணுல பார்த்த பிறகுதான் இவங்க உறுதி எப்படின்னு தெரிய வந்துச்சு. உறுதி எப்படின்னு, அதனாலதான் யோபு கிட்ட போகும்போது சாத்தான் சொன்னான், அவன் சும்மா ஒன்றும் இல்லைல்ல, நீ சும்மா வேலையை மட்டும் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் அவனை பத்தி தெரியும் அப்படின்னு. எங்க போயிட்டான் அப்படின்னா நேராக யோபு கிட்ட போயிட்டான். அப்ப யோபு நல்லா உறுதியா இருக்கிறாரு, உத்தமத்துல உறுதியா இருக்கிறாரு. எது வரைக்கும்? இந்த வேலையை எடுத்துருங்க, கொஞ்சம் நஷ்டம் வரட்டும், கொஞ்சம் இழப்பு வரட்டும், கொஞ்சம் கஷ்டம் வரட்டும், அதுக்கப்புறம் யோபுடைய உண்மையான சுபாவம் எப்போ தெரியும், அப்போதான் உங்களுக்கு தெரியும் நீங்க யோபை ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்ல முடியுது? சத்துருவு சொல்ல முடியுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த காரியத்தை செஞ்சா ஒருவேளை அவன் என்ன செய்ய முடியும், அவங்க சிந்தனைகள் மாறும். அவனுடைய பணம் குறைஞ்சிச்சுன்னா, அவனோட வசதி குறைஞ்சிச்சுன்னா, அவனுடைய ஆடம்பரம் குறைஞ்சிச்சுன்னா. இப்போ யோபின் மனைவி நல்ல ஆடம்பரமாக நல்ல வசதியாக வாழ்கிற வரைக்கும் ஆண்டவர் சூப்பர், ஆண்டவரே நல்லவர், ஆண்டவரே வல்லவர் அப்படின்னு அதிகாலையில் ஜபத்தை தேடினான் இல்லையா? அதிகாலையில் யோபு ஜபத்தை தேடும் போது யாரும் ஜபத்தை தேடி இருக்கணும்? யோபினுடைய மனைவியும் ஜபத்தை தேடி இருக்கணும் இல்லையா? தேடி இருக்க பேர் எழுதப்படவில்லை, ஆனால் தேடி இருக்கலாம். ஏன்னா பிள்ளைகளையே கூட்ட அனுப்புற மனைவி செஞ்சுக்க மாட்டாரு, கட்டாயமா விட்டு இருக்க முடியாது. அப்ப கணவனும் மனைவியும் எப்ப தேடுறாங்க? அதிகாலையில கர்த்தரை தேடுறாங்க. எது வரைக்கும்? அந்த வசதிகள் குறையாத வரைக்கும்.
வசதிகள் குறையாத வரைக்கும். கொஞ்சம் வசதி குறைஞ்ச உடனே ஈஸியா என்ன சொல்லிட்டா, இன்னும் என்னையா சும்மா ஏசுன்னு போயிருக்கிற, இன்னும் காலனையா ஜபன்னு போயிருக்கிற, வேறு சேர்த்து தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்ல முடிஞ்சிடுச்சுல்ல. அப்ப வசதி என்ன செய்ய முடிஞ்சிருச்சு, அந்த அம்மா கூட ஒரு அசைவை ஏற்படுத்திருச்சு இல்லையா. பாதத்தை நெய்யில கழுவுற வரைக்கும் ஏசு யாரா தெரிஞ்சாரு, சூப்பர் நல்லவரா தெரிஞ்சாரு இல்லையா. இப்ப இந்த வசதிகள் கொஞ்சம் போன உடனே, இப்ப சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலைமை வந்த உடனே இப்ப ஏசு யாரா தெரிகிறாரு, ரொம்ப கெட்டவரா தெரிகிறார் இல்லையா. ஏசு யாரா தெரிகிறாரு, ரொம்ப கெட்டவரா தெரிகிறார். யாரு, யோபின் மனைவிக்கு இல்லையா. பாதத்தில் நெய்யில கழிவு இருக்கும் போது எப்படி தெரிஞ்சாரு, யோபின் மனைவிக்கு ஏசு சூப்பர். காலையில ஜபத்துக்கு வந்துட்டான், காலையிலேயே வீட்டுக்கு ஜபத்துக்கு வந்துட்டான் இல்லையா. பிள்ளைங்கள்லாம் கூட்ட மாட்டாங்க, குடும்பமா கூடி உட்காந்து அருமையா ஜபிக்கிறாங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணாங்க, எல்லாம் செய்யறாங்க. எப்போ, நல்ல வசதி, நல்ல பணம், நல்ல சொத்து, நல்ல ஆஸ்தி, நல்ல நகரபலம் எல்லாமே இருக்குது. அதை கர்த்தர் கொடுக்க என்ன செய்யறாரு, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர்னு அழகா சொல்லி பாடி துதிச்சு ஆராதிக்க முடிஞ்சிச்சு, ஜபத்துக்கு வர முடிஞ்சிச்சு இல்லையா. ஆனா கொஞ்சம் வசதி குறைஞ்ச உடனே சொல்லிட்டாரு, இனிமே அந்த ஜபத்தை கூப்பிடுற வேலையை வச்சுக்காதன்னுட்டான். சரி, என்ன கூப்பிடலாம் கூட உன்ன சரி, உன்னை கூப்பிடாம நானும் என்ன பண்ண, நீ போற வேலையும் இருக்கக்கூடாதுன்னுட்டான் இல்லையா. என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான், நீ இன்னும் உத்தமத்தில் உறுதியா நிற்பது என்ன, தேவனை தூசித்த ஜீவனை அப்படின்னு என்ன சொல்ல விரும்புறா. இதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, இந்த ஜபத்தை கூப்பிடுற வேலை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா. நான் அப்படி என்ன செய்யறேன், நான் அப்படி ஃபீல் பண்ணி சொல்றேன், இதுக்கு மேலே ஜபம் இந்த காலையில ஜபத்துக்கு எழுப்புற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. சும்மா ஜபம் என்ன இருந்துச்சு, இருந்தெல்லாம் போச்சு, பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டாங்க, சொத்தெல்லாம் அப்படி போயிடுச்சு, இன்னும் என்ன ஜபம்னு போற அப்படின்னா. இப்போ யோபா சொல்லியிருப்பார், சரிம்மா நீ வரலாம் பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், சரி நான் போய் ஜோம் பண்றேன் அப்படின்னா. நீயும் என்ன செய்யக்கூடாது, நீயும் என்ன பண்ணக்கூடாது, நீயும் போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறா. ஆனா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுவ, அதிகாலை ஜபத்துக்கு ஓடி வந்தவ இல்லையா. அதிகாலையில ஒருவேளை முற்காலத்து பெண்களை போல அவளுக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கிறமானால் இவ தான் எழுப்பி என்ன பண்ணிருக்கணும், யோபுவையே எழுப்பி இருக்கணும். யாரு, முற்காலத்து பெண்களுடைய பழக்கம் என்ன, பின் தூங்கி முன்னேற பழக்கம் இல்லையா. அது அப்போ அந்த பழக்கம் இருந்திருக்குமானால் நான் சொல்றேன் சரியா, கட்டாயமா இருந்திருக்கலாம் இல்லையா. பின் தூங்கி முன்னேற. அப்ப மணி என்ன பண்ணிருப்பான், எங்க மணி 4 மணி ஆச்சு, சீக்கிரம் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பி தண்ணி காய வச்சு, குளிக்க வச்சு, இல்லை முகம் கலை வச்சு, பல்லு தேய்க்க வச்சு, சீக்கிரம் ஜெபம் டைம் ஆச்சு வாங்க வாங்க அப்படின்னு போயிட்டு முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஜெபத்தை ஆரம்பிச்சிருப்பான். எப்போ, பாதத்தை நெய்யில கழுவி கழுத்து புற நகையா தொங்கும் போது இல்லையா. ஆனா இதுக்கு மேல இது கிடைக்காதுன்னு எல்லைக்கு வந்தவுடனே சொல்லிட்டா, இதுக்கு மேல சர்ச்சு கூப்பிடுற வேலையே விட்டுடு, இந்த ஜபத்தை கூப்பிடுற வேலையே விட்டுடு, இனிமே சும்மா நீ நான் மட்டும் இல்ல நீ கூட என்ன செய்யக்கூடாது, நீ ஜபத்தை போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முட்டுக்கட்டியா மாறிட்டானா. இப்ப எது அவளை அசைச்சிடுச்சு, அந்த பொருட்கள் அவளை என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஒரு அசைவை ஏற்படுத்திடுச்சு இல்லையா. பொருட்கள் என்ன செஞ்சிச்சு, இப்ப இந்த பொருள் எல்லாம் ஒருவேளை தங்கம் வெள்ளி நகை பண்ண பொருள் என்ன பண்ணிருப்பா அப்படின்னாக்க, ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் நல்லா தேடி இருப்பா, இன்னும் ஆண்டவர் நல்லா துதிச்சிருப்பா, இன்னும் ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருப்பா இல்லையா. அதுதான் சத்ருவுக்கு தெரியும், யார் மேல கையை வச்சா என்ன செய்வாங்கன்னு யாருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் இல்ல. ஏன்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தான் இருக்கிறோம் இல்ல, அப்ப இந்த காலத்துல இருந்து இருக்கிறோம் இல்ல, அந்த நாளுக்கு பல ஆண்டு படமா ஆண்டவரோட கூட இருக்கிறோம்ல, அவனுக்கு தெரியும் நம்ம யாரு, நம்ம என்ன, நம்ம எதை கண்ணுக்கு முன்னாடி போட்டா ஒரு அசைஞ்சிருவோம் அப்படின்றது யாருக்கு தெரியும், அது பிசாசுக்கு தெரியும். ஈஸியா என்ன பண்ணுமா, நம்ம அசைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்ணுக்கு முன்னாடி போடுமா, அந்த அசைக்கக்கூடிய காரியத்தை கண்ணுக்கு முன்னாடி போடும்போது நமக்குள்ள ஒரு அசைவு ஏற்படுமானால் நிச்சயமா நமக்கு வருகிற அழிவை தேவன் ஒரு நாள் தேவன் தடுக்க மாட்டார், கர்த்தர் கூடமே இருக்க மாட்டார். ஆனா யோபா பார்க்கிறோம், எதுவும் என்ன செய்ய முடியல. வசதி இருக்கும் போது எப்படி இருந்தாரோ, வசதி இல்லாத போதும் அதே நம்ம இருக்கிறார். ஐயா நீங்க கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன், நீங்க கொடுக்கலாலும் அப்படிதான் இருப்பேன், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்கலாம் இல்லை இல்லையா. ஒரு இடத்துக்கு யோபு கையில ஒரு காசு கிடைச்சு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, ஒரு புது ட்ரெஸ் கிடைக்குது, என்ன யோசிச்சிருப்பாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு, என்ன பின்னாடி சொல்லி வரார் 29 31 2 சொல்லுவாங்க, நான் தனியா சாப்பிட்டது உண்டா, அது அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, என் பிள்ளைகளை பந்தியில வளர்ந்தாங்க, ரத்தன கம்பளை என்ன செஞ்ச, வசதி இல்லாதவனுக்கு ரத்தன கம்பளிகளை உடுத்தி அவன் குளிரையெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் போக்கணும் அப்படி ஒரு பெரிய நீண்ட லிஸ்டை யார் சொல்லின்னு வர்றாரு, யோபு சொல்றார் இல்லையா. எளியவர் வாஞ்சித்ததை அப்படின்னா இப்ப யோபுக்கு என்ன வந்திருக்கு நினைக்கிறீங்க, 31 29 29
31:16 இல்லையா? மேலே சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க, அனாதை பிள்ளைங்க என் பந்தியில் சாப்பிட்டாங்க, அவங்க அப்பா அம்மா கூட எப்படி வளர்ந்தாங்களோ அப்படி நான் வளர்த்தேன், அப்படி நான் இருந்தேன், ஸ்டேட்டஸ் கிடைச்சா இப்படி எல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வர்றார் இல்லையா? அப்ப யோபு கையில ஒரு பணம் கிடைச்சிச்சுன்னா அவர் என்ன யோசிப்பாரு? இந்த 31ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு இப்ப யோபை கால்குலேட் பண்ணா, இப்ப யோபு கையில ஒரு பணம் கிடைச்சா என்ன யோசிச்சுப்பாரு? இந்த காசு கிடைச்சா அந்த பையன் சட்டை இல்லைன்னு சொன்னான், என்ன பண்ணிடலாம், அவனுக்கு ஒரு சட்டை வாங்கி கொடுத்துடலாம். இந்த அம்மாவுக்கு என்ன இல்லைங்க, ஒரு போர்வை இல்லைன்னு சொன்னாங்க, மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு, என்ன செய்யலாம், ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம். அந்த பையன் என்ன செய்யலாம், சாப்பாட்டு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான், என்ன செய்யலாம், அவனுக்கு கொஞ்சம் சாப்பாட்டுக்கு இதை கொடுக்கலாம். இப்போ இவருடைய சிந்தப்புறம் என்ன, ஒன்று கிடைச்சா அதை என்ன செய்யலாம், மற்றவங்களை எந்த விதத்தில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறவர் யோபு இல்லையா? ஆனால் யூதாசோட கணிப்பு என்ன, எந்த விதத்தில் பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கலான்னு கணிப்பு அவருக்கு. ஒரு பணத்தை பார்த்தா நமக்கு என்ன தோணுது, ஒரு பணங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன சிந்தை வருது, அதை வச்சு என்னென்னலாம் நம்ம பிளான் பண்றோம், அதை வச்சு ஒரு பலவிதமான பிளான் நமக்கு வந்துச்சுன்னா, பலவிதமான திட்டம் நமக்கு வந்துச்சுன்னா, நம்ம பணம் நம்மளை என்ன செஞ்சிருச்சு, அசைச்சிடுச்சு. இந்த பணம் அசைச்சவங்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய முடியல, அதை யூதாஸா இருந்தாலும் காப்பாற்ற முடியல, அது அனனியாமா இருந்தாலும் காப்பாற்ற முடியல. யோபு மனைவி பார்க்க அதுக்கு பிறகு அடையாளமே தெரியாம போயிட்டான், அழிக்கப்படலை, ஆனா அடையாளம் தெரியாம போயிட்டான். அடையாளம் தெரியாம போகிறதா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யல, ஒரு நாளுக்கு கவலைப்படலை. நான் சொல்ல 3 பேர் நினைச்சேன், வேற சொல்ல நினைச்சேன், ஆனா வருது நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்ப யூதாச அழிபதற்கு என்ன செய்யல, அவர் கண்ணுக்கு படி தேவாலயத்தில் 4 கொண்டு சாகுறான், கர்த்தர் என்ன செய்வே இல்லை, நீ சர்ச்சிலே செத்தா கூட என்ன செய்ய மாட்டார்னா உன்னை காப்பாற்ற மாட்டார். நீ சர்ச்சிலே விழுந்து செத்தா கூட என்ன செய்ய மாட்டார், காப்பாற்ற மாட்டார். எதனால, உன்னை அசைக்குமானால். நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போயிட்டா எல்லாம் போயிடும், எல்லாம் நடந்துடும். சர்ச்சில் தான் ஒருத்தன் சாவறான் இல்லையா? மற்ற 27 யூதாஸ் எங்க சாகுறான், தேவாலயத்தில் அந்த பணத்தை எரிந்து விட்டு அவன் போய் 4 கொண்டு செத்தான் இல்லையா? மற்ற 27 வாசிக்கலாம். யூதாஸ் கண்டு மனஸ்தாபப்பட்டு கொண்டு வந்து அடுத்த வசனம் அந்த பணத்தை அவன் தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் கர்த்தருக்கு முன்னால சாவறான். இன்னும் இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, கர்த்தர் தடுக்கவே இல்லை. 4 கொண்டு சாகர பிரதான அப்போஸ்தலன் மாற வேண்டியவன், நேரமெல்லாம் ஜெபிச்சு தெரிந்து கொண்டவன், கர்த்தரோடு கூட இருந்தவன், அவனுக்கு வந்த அழிவை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்வே இல்லை, தடுக்கவே இல்லை. ஏன் தடுக்கல, பணவனை அசைச்சிடுச்சு இல்ல, பணவனை அசைச்சிடுச்சு இல்ல. அப்ப அசையாத நபர்கள் அந்த 11 பேர் இருக்கிறாங்க, அவனுக்கு எந்த ஒரு அழிவும் இன்னும் சொன்னா ஒரு 3 முறை சொல்லிட்டாங்க, நீ இயேசுவோடு கூட இருந்தா, நீ இயேசுவோடு கூட இருந்தா, இயேசுவோட தெரிஞ்சில்ல, கை வைக்க வேண்டித்தானே, நீயும் இயேசுவோடு கூட இருந்தான்னு சொன்னாங்களா? முதல்ல ஒரு அம்மா வந்து சொன்ன, வேலைக்காரி சொன்னா, அப்புறம் வெளியே போன, வெளியில சொன்னாங்க, அண்ணான போன எல்லாரும் வந்து சொன்னாங்கல்ல, இல்லப்பா உன் பேச்சு காட்டி கொடுக்குது, நீ இயேசுவோடு கூட இருந்தா, சரி இயேசுவோடு இருந்தா தெரிஞ்சிச்சுல்ல, அப்ப வெட்ட வேண்டியதானே கழுத்தை வெட்டியிருக்கலாம்ல. ஏன் வெட்டியிருக்கலாம்னா, எதுவும் என்ன செய்ய முடியாது. அதனாலதான் பணத்தை கொண்டு எங்க கொண்டு வச்சேன்னா காலை வச்சுட்டு போப்பான்னு சொன்னார். என் கையில கொடுக்காத பணத்தை கொண்டு வந்து, எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு கோடி இருக்கு, அதுக்கு அங்க வச்சுட்டு போ. ஏப்பா இது யார் கொடுக்க பார்த்து எடுத்து கொடுத்துட்டுப்பா. அடுத்த கொண்டு வைக்கிறான், ஐயா எவ்வளவு இருக்கு, இவ்வளவு காசு இருக்கு, அதை வச்சுட்டு போங்க. அவனை கூட்டார், இன்னும் யார் கொடுக்கல அவனுக்கெல்லாம் கொடுத்துரு. அப்ப அந்த பணம் யாரும் என்ன செய்ய முடியல. அதனாலதான் பின்னாடி சொன்னாரு, பொண்ணு வெளியும் எனக்கு தேவையில்லைன்றாரு. பொண்ணு வெளியே எனக்கு தேவையில்லை, ஆனா என்கிட்ட என்ன மட்டும் தான் வேணும். அப்ப பொண்ணும் வெள்ளியும் எனக்கு வேணும்னு விரும்பினா தங்க இருக்கிறது தப்பு இல்லை, நேரம் சொல்லல சரியா? ஆனா பொண்ணு வெளியே எனக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்றாரு, சரிப்பா அதை வச்சுக்க நான் போறேன்னு போயிடுவார். நான் அவர் சொன்னார், எனக்கு பொண்ணு வெளியே வேணாம், பணத்தை என்ன பண்ணி இவ்வளவு வச்சிருக்கேன், அதான் அங்க வச்சுட்டு போ, அந்த ரூம்ல வச்சுட்டு போ, இல்ல அந்த இடத்துல வச்சுட்டு போ. உடனே சொன்னாரு, அவரை கூப்பிட்டார், தம்பி இது யாருக்கு என்ன கொடுக்கணும் அதை பார்த்து அவனுக்கு கொடுத்து முடிச்சிரு, யாருக்கு இல்லை ஒன்னும் கொடுக்கல அவனுக்கு இதை கொடுத்து முடிச்சிரு, இது அவனுக்கு கொடுத்து முடிச்சிரு, ரைட்டு முடிஞ்சு போச்சு. இவர் கையில இப்ப என்ன இல்லை, இப்ப இவர் கையில இப்ப என்ன இல்லை, ஒண்ணும் இல்லை இல்லையா? அப்ப பணம் இப்ப என்ன செய்ய முடியல,
நகையும் பணமோ வாஸ்துயும் பொண்ணும் வெள்ளியும் இவர் என்ன செய்ய முடியல? அசைக்க முடியல இல்லையா? அப்ப அசைக்க முடியாது இருக்கிறதுனால தான் ஆண்டவர் கூடவே இருந்தாரு, அழிவு வராம கதை தடுத்தாரு. அசைக்க முடியாத அசையாம போனதுனாலதான் ஆண்டவர் கூடவே இருந்தாரு, அழிவு வராம என்ன செஞ்சாரு? தடுத்துட்டு போனாரு. ஆனா அவனை பார்த்தா 300 பணம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு அசைவை ஏற்படுத்திருச்சு இல்ல? 30 வெள்ளி காசு ஒரு அசைவை ஏற்படுத்திருச்சு இல்ல? ஆக மொத்தம் என்ன? பணத்தை பார்த்தா அவன் சிந்தையெல்லாம் மாறி போயிடும். பணத்தை பார்த்தா யூதாசுக்கு சிந்தையெல்லாம் மாறி போயிடும் இல்லையா? நான் சொல்றேன், பொண்ணும் வெள்ளை கொண்டு வந்து பேதர் கையில வச்சாலும் அவர் சொல்லுவாரு, கையில வாங்கல, எங்க வச்சுட்டு போ, கீழே வச்சுட்டு போன்றாரு. இது என்ன செஞ்சிடாது? என்ன ஒண்ணு அசைச்சிடாது. நீ கொடுக்கிற காசு என்ன பண்ணிடாது? என்ன ஒண்ணு அசைச்சிடாது. என் சிந்தைய மாத்தாது, என் எண்ணத்தை மாத்தாது, என் உணர்வை மாத்தாது. என் லோக்கமெல்லாம் வேற, என் லக்கெல்லாம் வேற, என் சிந்தையெல்லாம் வேற. நீ காசை காட்டி என் சிந்தையை என்ன செய்ய முடியாது? நீ தடுமாற பண்ண முடியாது. நீ எவ்வளவு காசு விட அங்க வச்சுட்டு போப்பா. ஐயா நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன், அங்க வச்சுட்டு போன்றாரு. 5 லட்சமா கொண்டா கையில அப்படின்னு வாங்கல, 5 லட்சமா கொண்டாங்க வாங்கல, அங்க வச்சுட்டு போன்றாரு. எலிசா கடை சொல்லுவாரு, என் கண்ணிலே கடந்து எடுத்துனே போயிடுன்றாரு. இவராதான் வச்சுட்டு போனாரு. யாரு? பேதுரு என்ன செய்யறாரு? அங்க வச்சுட்டு போப்பான இல்லையா? எலிசா கடை சொல்றாரு, கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய். சோ இன்னைக்கு கணக்கெல்லாம் போட்டா அது எத்தனை கோடி போகணும்னு தெரியல இல்லையா? ஏன்னா இன்னைக்கு 80,000-90,000 பக்கம் பவுன் போயிடுச்சுன்றாங்க இல்லையா? இன்னைக்கு ஒரு பவுனு 90,000 பக்கம் வந்துடுச்சுன்றாங்க. அந்த கணக்கு போட்டாக்க நான் சொல்ல நாகமான் கொண்டு வந்த தங்கத்தை கணக்கு பண்ணா எத்தனை கோடி போகணும்னு தெரியாது. 100 கோடியை கொண்டு வந்து வச்சு ஐயா கொஞ்சம் வாங்கிக்கோ சொன்னார். என் கண்ணிலே கடந்து எடுத்துட்டு போயினேன்றான். என் கண்ணிலேயே அதை காட்டாதான் இந்த வைக்கவும் வைக்காத, நீ வந்தல்ல, நீ எடுத்துட்டு போயிட்டேன்றாரு. என்ன செய்யறாரு? நீ எடுத்துனே போ, இங்க வைக்காதன்றாரு. இங்க எனக்கு தேவையே இல்லைன்றாரு. ஆனா இவ கண்ணுல கூட பார்க்க வரல. ஆனா இன்னொருத்தன் பார்க்கறான், ஐயோ வேணான்னு சொல்லிட்டாரு, ஐயோ வேணான்னு சொல்லிட்டாரு, ஐயோ வேணான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு மனசெல்லாம் அடிச்சிச்சு, போய் வாங்கிட்டு வந்தா கூட சேர்த்து வாங்கிக்கணும் இல்லையா? கண்ணுக்கு முன்னால நமக்கு வருகிற சுகத்தை அளிக்கிறத தேவன் தடுக்க மாட்டார். கண்ணுக்கு முன்னால நம்ம அடையாளம் தெரியாம போகிற தேவன் தடுக்க மாட்டார். கண்ணுக்கு முன்னால நம்ம அழிகிறத தேவன் தடுக்க மாட்டார். கேயாசி என்ன அழிஞ்சிச்சு? கொடுத்த சுகம் அழிஞ்சு போச்சு. கொடுத்த சுகம் இது வரைக்கும் எப்படி இருந்தான்? நல்ல சுகமா இருந்தான் இல்லையா? கிட்டத்தட்ட 2 தாளந்து வெள்ளியை கொடுத்தான், கிட்டத்தட்ட 70 கிலோ வெள்ளியை கொடுத்தா என்ன செய்ய முடியும்? தூக்கின வரக்கூடிய அளவுக்கு பலசாலியா இருந்தான். யாரு? ரொம்ப என்ன கேட்டான்? ஒரு தாளந்து வெள்ளியும் 2 மாஸ்டர் வஸ்தை கொடுங்கன்னு கேட்டான் இல்லையா? அவன் சொன்ன ஒரு தாளந்து இல்லப்பா, 2 தாளந்தான் வாங்கிக்கணும் இல்லையா? அப்ப 2 தாளந்தா எவ்வளவு? கிட்டத்தட்ட 69 கிலோ. 69 கிலோவை தூக்கி தலைமையில வச்சு நடந்து வரக்கூடிய அளவுக்கு ஆள் எப்படி இருக்கிறான்? பலகாலமா இருக்கிறான். இப்படி பலவான கத்தை என்னவா மாத்தினா? கண்ணுக்கு முன்னாடி குஷ்டரோகியா மாத்தினாரு. உன்னை எடுக்க முடியாத அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். அவன் சுகம் அழிஞ்சத கத்தர் என்ன செய்வே இல்லை, தடுக்கல இல்லையா? அவன் சுகம் அழிஞ்சத தேவன் தடுக்கல. யோபுடைய மனைவி அடையாளம் தெரியாமல் போகிறத ஆண்டவர் என்ன செய்வே இல்லை, தடுக்கவே இல்லை. அனனியாவும் யூதாசும் சாகிறத அழிவை தடுக்கவே இல்லை. நமக்கு வருகிற அழிவுகளை தடுக்காம இருக்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தர் நம்ம கூட இருந்தா எதுவும் நம்மளை அசைச்சிடக்கூடாது. எதுவும் நம்மளை என்ன வேணா இருக்கட்டும், என்ன வேணா வரட்டும், என்ன வேணா போகட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா எதுவும் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, அசைச்சிடக்கூடாது. ஒரு காரியம் நம்மளை அசைக்குமானால் உன்னை பார்த்த உடனே நம்ம அசைறோன்றதுக்கு என்ன அடையாளம்? நம்ம சிந்தை மாறுது. அதை பார்த்த உடனே நம்ம சிந்தை மாறுது, நம்முடைய எண்ணம் மாறுது. வேற என்னென்னமோ என்ன செய்யுது? அதை நிறைய பார்த்து கற்பனை பண்ண தோணுது, அதை நிறைய பற்றி அதுபடி பிளான் தோணுது. நிறைய பிளான் வருதுன்னா நம்ம அசைஞ்சிட்டோன்னு அர்த்தம். உன்னை பார்த்த உடனே ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இன்னும் கண்ணிலே பார்க்கல கேயாசி இல்லையா? எதை? தங்கத்தையும் வெள்ளியும் பார்த்து கண்ணிலே பார்க்கல இல்லையா? தங்கத்தையும் வெள்ளியும் என்ன செய்யலாம்? கண்ணிலே பார்க்கல. ஆனா தங்கம் வெள்ளி நம்ம என்ன போச்சு? திராட்சை தோட்டம் வாங்கலாம், 2 வீடு வாங்கலாம், 2 இடம் வாங்கலாம், இது மாடு வாங்கலாம், 2 ஆடு வாங்கலாம். ஒரு ஏகப்பட்ட பிளான் வந்துருச்சு. கீழே சொல்ற லீசா, திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கும் ஒளிவு தோப்பை வாழ்றதுக்கும் மிருகஜீவத்தை வாங்குறதுக்கும் இதுவா காலம் அப்படின்னு என்ன சொல்றான்? இவன் சேர்ந்து என்ன வந்துருச்சு? போ, இந்த ஒரு தாளந்து வெள்ளிய வாங்கின்னு வந்தா எதெல்லாம் வாங்கலாம்? அப்ப அவன் இன்னும் கொடுக்கறது அவருக்கு கொடுக்கிற இவருக்கு என்ன வந்துடுச்சு? இது மட்டும் நம்ம கையில கிடைச்சுன்னா இது மட்டும் புரியல இல்லையா? இப்ப நான் சொல்றேன், என் கிட்ட ஒரு 50,000 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப உங்களுக்கு என்ன தோணும்? இந்த 50,000 மட்டும் என் கையில கிடைச்சிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்?
இப்படி பண்ணியிருப்பேன், இதெல்லாம் பண்ணலாம் அப்படி நினைச்சிடலாம் இல்லையா? அப்படி நினைக்கிறோம்னா நம்மளை அந்த பணம் அசைச்சிடுச்சுன்னு அர்த்தம். கொடுக்க வந்தது யாருக்கு? எலிசாவுக்கு, இவனுக்கு இல்லை இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன பிளான் வந்துடுச்சு? திராட்சை தோட்டம் வாங்கலாம், ஒலிவ தோப்பை வாங்கலாம், 2 பால் மாடு வாங்கலாம், 2 பைக்கு வாங்கிடலாம் இல்லையா? இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சி போச்சு, என்ன செய்யலாம்? நல்ல இந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஒரு வண்டி என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். அப்படி ஏகப்பட்ட பிளான் யாருக்கு வந்துருச்சுன்னா தலைவருக்கு வந்துச்சு. என்னன்னா அந்த வெள்ளியும் அந்த பொண்ணும் அவனை அசைச்சிடுச்சு. அதை அசைச்சிடுச்சு. யோபுடைய மனைவிக்கு அந்த வசதி அவளை அசைச்சிடுச்சு. அனனியாவுக்கு, சப்பீராளுக்கு, யூதாசுக்கும் பணம் அசைச்சிச்சு. இவங்களெல்லாம் அழியுறத ஆண்டவர் ஒரு நாளும் தடுக்கல. இன்னைக்கு நமக்கு வருகிற அழிவை தேவன் தடுக்காம விடுறாருன்னா எங்கேயோ நம்ம அசைகிறோன்னு அர்த்தம் இல்லை. நம்ம அசையாம இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பா. எதுவும் நம்மளை அசைக்க கூடாது. அசையாம இருந்தா எந்த அழிவும் நமக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். கண்ணபடி ஜெபம் பண்ணாங்களா? கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதினாம் என் வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்றத நான் அழிக்கப்படுவதில்லைன்னு சொல்றேன். நான் அழிக்கப்படாம இருக்கணும்னா நான் அசையாம இருக்கணும். எப்போ இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழிவுகள் வருதுன்னா அசையும் போது அழிவுகள் வருது. இந்த வேதத்துல யாரெல்லாம் அசைஞ்சாங்களோ அத்தனை பேரும் அழிவை சந்திச்சாங்க. பெரிய ஒரு நீண்ட லிஸ்ட வேதத்துல சொல்ல முடியும், வேதத்துல எடுத்து சொல்ல முடியும். ஒரு நீண்ட லிஸ்ட். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும், இன்றைய காலங்கள் வரைக்கும், எம்னே வரைக்கும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எம்னே வரைக்கும், தேமா வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே வர முடியும். இவங்க எல்லாம் அசைக்கப்பட்டவர்கள். ஆனா அசைக்கப்படாத நபர்களும் வேதத்துல உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் அசைக்கப்படாத நபர்கள், அசைக்கப்படாத நபர்களை வேதம் எழுதியிருக்குது. அசைச்சவங்களையும் வேதம் எழுதியிருக்குது. அசையாம இருந்தவங்களை வேதம் எழுதியிருக்குது. அசையாம இருந்தவங்க எல்லாம் அழிவை காணாம இருந்தாங்க. ஆனா அசைஞ்சவர்கள் எல்லாம் அழிவை கண்டுகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அழிக்கப்படாம இருக்கிறேன்னா நான் அசைக்கப்படாம இருக்கணும். பணம் என்ன அசைச்சிடக்கூடாது. எந்த பணம் என்ன வரட்டும், எவ்வளவு பணம் என்ன வரட்டும், அந்த பணத்தை பார்த்த பல பிளான், பல திட்டம் நமக்கு வந்துடக்கூடாது. யோபு கையில ஒரு பணம் கிடைச்சுன்னா உடனே யோசிப்பா, இது யாருக்கு செய்யலாம், என்ன செய்யலாம்? ஒரு ஏழை கொடுக்கலாமா, ஒரு விதவைகளை கொடுக்கலாமா, ஒரு அநாத பிள்ளைகளை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பார். ஆனா யூதாஸ் கையில கிடைக்கல, வேற ஆளுக்கு கொடுத்தா கூட ஐயோ அதை வாங்கி நம்ம பையில வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பான். இன்னைக்கு பணத்தை நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கிறோமா, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமா? பணத்தை பார்த்தவனே பலவிதமான சிந்தைகள் எனக்கு வருது அப்படின்னா அந்த பணம் என்ன அசைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரு வசதி, ஒரு பொருட்கள் போன உடனே நான் அசையறேன், என்னுடைய பேச்சு மாறுது, என்னுடைய சிந்தைகள் மாறுதுன்னா நான் அசைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஒரு பொருள் இன்னும் பார்க்கல, ஒரு பொருளை பார்த்த உடனே அது இதை செய்யலாம் என்ற ஒரு எண்ணமும் பலவிதமான சிந்தனையும் வருதுன்னா அந்த பொருள் நம்மளை அசைச்சிச்சுன்னு அர்த்தம். கேயாசுடைய சுகம் அழிஞ்சிச்சு, கர்த்தர் அமைதியா இருந்தார், தடுக்கவே இல்லை. யோபுடைய மனைவி அடையாளம் தெரியாமல் போனாங்க, கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. நல்ல ஆராதிச்சவ, நல்ல ஜோமனவ, அதிகாலையில கர்த்தரை தேடினவ, நல்ல பிள்ளைகளை உண்மை உத்தமமா வளர்த்தவங்க. நிச்சயமா யோபுடைய 3 குமாரத்திகளை சௌந்தரியமா இருக்கிறாங்கன்னா
அப்படியே யோபுடைய மனைவிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நல்லவங்க கூட அசைஞ்சதுனால அடையாளம் தெரியாம போயிட்டாங்க. இன்னைக்கு நல்லவங்களை கூட அடையாளம் தெரியாமல் ஆக்கிறதுக்கு சத்துரு வச்சிருக்கிற பிளான், ஒரு பொருள் இல்லை ஒரு பணம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை கண்டு அசைஞ்சிடக்கூடாது. எதை கண்டு அசைஞ்ச அனனியாவை சப்பினாலும் 380 பேர் வெளியில போயிட்டாங்க. ஆனா அனனியாவை சப்பினாலும் அந்த 10 நாளும் தேவசமா காத்திருந்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ஆதி அப்போஸ்தலர் அநேக அற்புதங்களை கண்ணார கண்டவங்க, அவங்க கூட பணத்தை கண்டு அசைஞ்சிட்டாங்க. பணத்தை பார்த்த உடனே சிந்தையெல்லாம் மாறி போச்சு, அவன் எண்ணமெல்லாம் மாறி போச்சு, அவன் உணர்வுகள் எல்லாம் மாறி போச்சு. அவருடைய தாக்கம் என்ன? கண்ணுக்கு முன்னாடி அழிக்கப்பட்டாங்க. யூதாஸ் 30 வெள்ளிக்காசை பார்த்த உடனே சிந்தையெல்லாம் மாறி போச்சு, எண்ணமெல்லாம் மாறி போச்சு, நினைவுகளெல்லாம் மாறி போச்சு. ஆண்டவரை காட்டி கொடுக்கறத கூட அவன் தயங்கவே இல்லை. ஏன்? அவன் சிந்தையில் மாற்றம் வந்துடுச்சு. கண்ணுக்கு முன்னாடி அழியறத ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியா இருந்தார ஒழிய தடுக்கவே இல்லை. இன்னைக்கு நமக்கு வருகிற அழிவுகள் கர்த்தர் தடுக்கணும்னா நம்ம அசையாம இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அசையாம இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ அசைஞ்சிடக்கூடாது, எதுவும் உன்னை அசைச்சிடக்கூடாது. பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள்ல ஏதாவது எங்களை அசைந்திருக்குமானால், எதை கண்டாவது நாங்கள் ஒருவேளை அசைஞ்சிருப்போம்னா எங்களை தயவாய் மன்னிங்க சாமி. இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் அசைஞ்சிடக்கூடாது, நாங்கள் ஒரு நாளும் அசைஞ்சிடக்கூடாதுப்பா. எதை கண்டு நாங்கள் அசைஞ்சிடக்கூடாது, எதை கண்டு நாங்கள் அசைஞ்சிடக்கூடாது. கர்த்தர் கிருபையா இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி எங்களுக்கு வருகிற அழிவுகளை எல்லாம் தடுத்து அழியாம எங்களை பாதுகாத்துக்கோங்க சாமி. நாங்கள் அழியாம எங்களை பாதுகாத்துக்கோங்க. தேவக்கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து விடுங்க. அனனியா சப்பீருக்கு வந்து அழிவுகளுக்கு வரக்கூடாது. யோபுடைய மனைவி அடையாளம் தெரியாமல் போனது போல நாங்கள் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய அடையாளத்தோடு இருக்கிற நாங்க அடையாளம் தெரியாமல் போயிடக்கூடாது. நல்ல சுகத்தோட பலத்தோடு இருக்கிற நாங்க எங்க சுகங்களை இழந்து போயிடக்கூடாது. எதை கண்டு நாங்கள் அசையாதபடி எங்களை பத்திரமா காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பான்னு சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதிக்கட்டும். எதுவும் எங்களை அசைச்சு விடாதபடி எங்களை காத்துக்கொள்ள அதிகமான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அசையாதிருக்கிற எங்களுக்கு எந்த விதமான அழிவும் வராதபடி கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும், ஆளுகையும் பராமரிப்பு உண்டாகட்டும். உங்க ரத்தத்தின் வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பாதுகாப்பின் கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.